Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ரொம்ப கிறிஸ்பியான prawn ரெசிபி தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம prawn எடுத்தோம் அப்படினா குழம்பு 65 அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா ரெஸ்டாரன்ட் சைடுலலாம் இருக்கிற மாதிரி கிறிஸ்பியான prawn ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க பாத்துறலாம். prawn வந்து எப்படி நீங்க வாங்கணும்னா கடையில நீங்க க்ளீன் பண்ணாலும் சரி, வீட்ல பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வால் பகுதியை மட்டும் வச்சிட்டு இந்த சைடு மட்டும் நீங்க கூடலாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாதான் அந்த ஃப்ரைக்கு பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அது நீட்டமா நல்லா வரும், பாக்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். நார்மலா நீங்க வாங்கி பொரிக்கும் போது இந்த மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கும், அதை ஸ்ட்ரைட் ஆக்கி பொரிக்கிறதா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது கொஞ்சம் நீட்டமா இருக்கும் ஸ்ட்ரைட்டா, இது கொஞ்சம் கர்வா வளைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ட்ரைட் ஆக்குறது அப்படின்னா, இதுக்கு அப்படியே இப்படி வளைஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பெண்ட் பண்ணணும். லைட்டா பெண்ட் பண்ணிட்டு, ரொம்ப புஷ் கொடுக்காத, லைட்டா இந்த உள்ள இருந்து சதை வருது இல்லையா, அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா விட்டுருங்க. அவ்வளவுதான், அது ஸ்ட்ரைட் ஆயிரும். நீங்க பொரிக்கிறப்ப அது ஈஸியா இருக்கும், ஸ்ட்ரைட்டாவே இருக்கும். இப்ப நம்ம பிரான் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? பிரான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், பிரெட் கிரம்ஸ், மைதாக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம், கார்ன்ஃபிளவர், முட்டை. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்ப நம்ம சேர்த்துக்கறலாம். ஃபர்ஸ்டா பெப்பர் பவுடர், இதுல மேரினேட் பண்றதுக்கு நம்ம சேர்த்துக்கறணும். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். என்னோட பிரான் அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்க்கிறேன், உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, நான் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூன்ட்டா ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல மசாலா எல்லாமே போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இப்ப இதை மிக்ஸ் பண்றதுக்காக மாவு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். மைதா 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், கார்ன்ஃபிளவர் அதுவும் 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஈக்குவல் ரேஷியோல தான் நான் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் எடுத்துக்கலாம், இதுதான் இதுக்கான உரப்பு. மிளகுத்தூளும் சில்லி பவுடர் தான் உரப்புக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். உப்பு ஏற்கனவே பிரான்ல போட்டிருக்கோம், இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் வேணும் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது கரம் மசாலா அந்த மாதிரி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பேட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். முட்டை நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் என்னோட ப்ரானுக்கு. பிரெட் கிரம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல, உங்க ஏரியால இல்லை அப்படின்னா நார்மலா பிரெட் எல்லா ஏரியாலையும் கிடைக்கும். அதை நீங்க நல்லா டோஸ்ட் பண்ணி தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி கிறிஸ்பி ஆக்கிட்டு மிக்சியில பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடரா இல்லாம இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இதுதான் பிரெட் கிரம்ஸ். இப்போ நம்ம எப்படி கோட் பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ப்ரானை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாவில் போட்டுட்டு நல்லா கிரிப்பாக இந்த மாதிரி கையில் பிடிச்சி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கோட்டிங் ஒட்டிக்கிறோம். மாவு இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் கலந்து, அந்த முட்டையில் அப்படியே டிப் பண்ணிடுங்க. நல்லா ஒட்டணும், எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் தூக்கி போட்டுறோம். அவ்வளோதான், நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படியே சுற்றி விட்டுருங்க. அப்படியே KFC சிக்கன் மாதிரி. அதே மாதிரி தான் KFC ப்ரான். அவ்வளோதான், இப்போ கோட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இந்த ப்ரானை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா நம்ம பண்ணிடலாம். மறுபடியும் அதே மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாவுக்குள்ளே போட்டுட்டு எல்லா பக்கமும் ஒட்டணும், ஏன்னா இதில் தான் மசாலாஸ்லாம் கலந்துருக்கோம். இதை இப்படி லைட்டாக மாவை மட்டும் லைட்டாக உதுத்து விட்டுட்டு, அதில் ஒட்டியிருக்கோம் ஆல்ரெடி, அதனால் லைட்டாக எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் உதுத்து விட்டுருங்க. அப்படியே நம்ம கலந்து வச்ச முட்டை டிப்பில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அடுத்து ஒரு KFC சிக்கனும் போட்டுடலாம். இதே மாதிரி ஸ்டெப் தான் அதுவும். கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகும், பெருசாக ஒன்றும் இருக்காது. அதுக்கு KFC சிக்கனும் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். அவ்வளோதான்.
இதே மாதிரி ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ப்ரெட் க்ரம்ஸ்லாம் எல்லாமே போட்டு பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக ஃப்ரைங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அகலமாக இருந்ததுன்னா நல்லது, நல்லா ஃப்ளாட்டராக இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நான் ஃப்ரைங் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இந்த ப்ரானுக்கு வந்து நீங்கள் மற்றது மாதிரி ரொம்ப மேரினேட் பண்ணி ஊற வைக்கணுன்ற ப்ராசஸ்லாம் கிடையாது. அப்படியே நீங்கள் உடனே எல்லாத்தையுமே நீங்கள் பரட்டிட்டு பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான டைம் தான், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனோம், நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்லேயும் வச்சிடாதீங்க, ஏன்னா கருகிடும் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் ஈஸியாகவே. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் முடிகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி. இதை எடுத்து வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். இது குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து நீங்கள் அப்புறம் ப்ரான் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம பரட்டி விட்டுக்கரலாம். தோசைக்கல்லில் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் அதில் கூட ஃப்ரை பண்ணிக்கிறலாம். ஆனால் ஆயில் வந்து இந்த அளவுக்காவது ஓரளவு இருக்கணும், ரொம்ப மூழ்கிற அளவுக்கு தேவையில்லை. அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாவது ஆயில் மேலே தெரியணும், அந்த அளவுக்காவது எண்ணெய் இருந்தால் தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு, நான் இன்னொரு சைடு திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். எல்லா ப்ரானையுமே நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். அந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரானை லைட்டாக ஆப்போசிட் சைடில் வந்து லைட்டாக வளைச்சி விடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணதுனால தான் ஓரளவாவது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதே இது நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணாமல் வால் பகுதியுமே கூடு நீங்கள் உரித்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே சுருண்டுரும். நம்மளுக்கு இந்த மாதிரி மொறுன்னு அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கிறிஸ்பியாக இருக்காது, உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதான் பக்குவம். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு ப்ரானாக நல்லா ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் நம்ம கிறிஸ்பி ப்ரான் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. சூப்பராக பக்காவாக அழகாக ரெடி ஆயிருச்சு. கெச்சப் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை மயோ தொட்டு சாப்பிட்லாம், ப்ளைனாக கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது குழந்தைங்களுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.